வெட்க குணம் செயலிலும் சிந்தனையிலும் உள்ளதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்த குணம் வெட்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு, இஸ்லாமிய மார்க்கத்துடைய குணம் வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ், கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறிவிட்டு அத்துணை விஷயங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஈமானுடைய ஒரு கிளையை பிரித்து சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானுடைய கிளைகளில் ஒன்று வெட்கம் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுபுவத்துடைய வார்த்தைகளில் ஒன்று, ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், வெட்க குணம் இல்லை என்றால். ஆம், ஒரு சமூகம், ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான், சிந்திப்பான், அவர்களுடைய வாழ்வில் வெட்க குணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றால் அறிஞர்கள் சொல்லுவார்கள், எம் சமூகம் அழிந்ததுடைய முதல் காரணமே எதிரிகள் போர் தொடுத்தல்ல, இந்த சமூகத்தில் மீதுள்ள வெட்க குணத்தை, என் சமூகத்தின் வாலிபர்கள், வாலிப பெண்கள் சுமக்கக்கூடிய வெட்க குணத்தை அழித்தார்கள். அந்த சமூகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பு.